மக்களே வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். ஸோ நேற்று டே 2 நக்கிட்டு போயிடுச்சு, லீவ் போட வச்சாச்சு. அது ஃபேமிலி இஷ்யூ. ஃபேமிலினா புருஷ மொட்டாட்டிக்குள்ள எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரு தர்த்தம் வந்து உட்காந்துருக்கு, அந்த தர்த்தத்தால் வர பிரச்சனை தான் எல்லாமே. ஸோ எனக்கு டே 3 வந்து மார்னிங் ஓட்ட முடியல. ஸோ ஈவினிங் தான் லாகின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் புக்கிங் பண்ணிடலாம், அப்புறமா நம்ம இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணலாம், மை ஷிஃப்ட்டுக்கு போயிடலாம். நைட்டு 7 to 14 ஓகே புக்கிங் பண்ணு. அடுத்து 11 to 1 புக்கிங், 1 to 3 புக்கிங் 3 to 5 புக்கிங். 2000 ரூபாயா? 2000 ட்ரை பண்ணுவோமா? ஸோ மக்களே புக்கிங் பண்ணி ஜோனுக்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட் ஆர்டர் கேஎஃப்சியில் போட்டிருக்கான் 102 ரூபாய்க்கு. சரி வாங்க நம்ம போய் கேஎஃப்சியில் பிக்கப் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ மக்களே நம்ம கேஎஃப்சியில் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஜோனுக்குள்ளே போனால் ரிட்டன் வெயிட் பண்ணுறான், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறான். 21 ரூபா தரேன்றான். இவன் கொடுக்குற 21 ரூபாய் நம்ப முடியாது. கொடுப்பான், திடீர்னு ஆர்டர் போட்டாலும் போடுவான். சரி வாங்க நம்ம போய் ஜோனில் வரத்த வேலையை பார்க்கலாம். மக்களே 29 வயசு ஆகி போச்சுன்னா ஒரு ஆம்பளை பையன் எப்படி சொன்னாங்கன்னா ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் மக்களே. அப்படி இல்லை, குடும்பம் இல்லைனாக்கா அப்பா அம்மா உட்கார சோறு போடணும். அப்படியே அப்பா அம்மா உட்கார சோறு போடலாம் கூட பரவாயில்ல, வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட உட்காந்து தின்னுட்டு இருக்க கூடாது, அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க உட்காந்து தின்னுட்டு இருக்க கூடாது. இது மாதிரி கேவலப்பட்ட பொழைக்கவே கூடாது மக்களே. இது ஸோ ரெண்டாவது ஆர்டரும் போட்டான் 129 ரூபா, 23 ரூபா கொக்கரக்கோ. மக்களே அறிவில்லாம வந்து உட்காந்துக்கிட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இன்னொருத்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ போயிருச்சு, இன்னொரு வீட்டு பொண்ணாயிடுச்சு. இந்த அறிவு இல்லை. இதை பெற்றவங்களுக்கும் அறிவு இல்லை, இது வளர்ந்ததுக்கும் அறிவு இல்லை. இது பெத்த ஆத்தா அப்பன் சரியா வளர்த்துருந்தாதுங்களா இப்படி இருக்குமா? உருப்படாது ஜென்மாங்க. மக்களே அடுத்த ஆர்டரும் போட்டா 129 ரூபா, 23 ரூபாய்க்கு போட்டிருக்கான் கொக்கரக்கோல. வாங்க அடுத்த ஆர்டர் கலெக்ட் பண்ணலாம். மிச்ச கதையை அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். என்னடா 3வது ஆர்டர் அடிச்சாச்சு, 4வது 5வது ஆர்டர் போட்டான். ஓ அடையார் ஆனந்த பவனா? நம்மால் தான். மச்சான் அடுத்த ஆர்டரும் போட்டாங்கடா மச்சான். 145 ரூபா அடையார் ஆனந்த பவனில் போட்டிருக்கான், A2 ரூபியில் போட்டிருக்கான். சரி நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு இன்னதெல்லாம் மல்டியாக போட்டுட்ருக்குறாங்க. மல்டி ஆர்டர் முடிச்சுட்டு வரேன். 5வது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. 142 ரூபா ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணா நான் அந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சொல்கிறேன் என்னன்னா, ஒரே ஒரு அட்வைஸ். 18 வயசு ஆயிடுச்சா, உன் சொந்த காலில் நில்லு. உங்கள் அம்மா காசு, உங்கள் அப்பன் காசு, தங்கச்சி காசு, எந்த காசுலையும் நிற்காத. 18 வயசு ஆயிடுச்சா, உன் சொந்த காலில் நில்லு. உனக்கான பார்த்துக்கோ. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்காத, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு. அதை விட்டுட்டு உங்கள் அப்பா அம்மாக்கிட்டே வண்டி கேட்குறது, அது கேட்குறது, இது கேட்குறது. ஏய் எங்கள் 90s கிட்ஸ் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமாப்பா? இன்றைக்கெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ அது மாதிரி இல்லாமல் நிறையா பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. எங்கள் காலத்துலலாம் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கிடையாது, டெலிவரி ஜாப்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் நாங்கள் அந்த டைமில் என்ன பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமோ அதை வச்சுலாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். வீடு போய் கார் கழுவுறது, தொட்டி கழுவுறது, சுண்ணாம்பு அடிக்கிற வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை, அப்புறம் பஸ்ஸு க்ளீன் பண்ணுற வேலை, இந்த மாதிரி பானிபூரி கடையில் போய் பாத்திரம் கழுவுறது, க்ளீன் பண்ணுறது. ஈவினிங்கில் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த இலைய எடுத்து போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. அதை விட்டுட்டு வேஸ்ட்டாக அப்பா காசு கொடுப்பாரு, அம்மா காசு கொடுப்பாருலாம் இருக்காதிங்க. அசிங்கப்பட்டு வாழ்க்கை வாழாதீங்க. நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ வாங்க அடுத்த ஆர்டரும் போட்டான். அடையார் ஆனந்த பவனில் போட்டிருக்கான். வாங்க டபுளாக போட்டிருக்கான். போய் எடுத்து வரல, 130 ரூபாய்க்கு போட்டிருக்கான். வாங்க பிக்கப் பண்ணலாம். அடுத்து நான் பேசுகிறேன் அப்படியே. ஆனந்தாஸில் போட்டிருக்காங்க. நான் இருக்கிறது கணபதியில், போட்டிருக்கிறது ஆனந்தாஸில். மல்டி ஆர்டர் 101 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் 8 ஆர்டர் பார்த்தாச்சு மச்சான். என்ன விடியறதுக்குள்ள 5 மணி இருக்குது. 5 மணிக்குள்ள ஒரு 2000 ரூபா பார்த்துட மாட்டோம். பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். 2 ரூபா, 2500, 2 ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஆசைப்பட வேண்டாம், 2 ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம். நீ எதை செய்கிற கற்றுக்கிறியோ இல்லையோ, பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கோ. பணம் இல்லைன்னா வச்சுக்கேன், நாய் கூட ஒன்று மதிக்காது. பொண்டாட்டி, புள்ள, புடலக்காய், அவரைக்காய், எந்த இதுவும் மதிக்காது. பணம் தான் முக்கியம். பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறது வழியை பாரு. ஆர்டர் போட்டாங்க மச்சி, மணி 11:50 ஆயிடுச்சு மச்சி. அடுத்த ஆர்டர் போட்டாங்க மச்சி. மச்சி போகலாம், போய் பிக்கப் பண்ணலாம். ஆர்டர் ஹேங் அவுட்டில் போட்டிருக்காண்டா, ஹேங் அவுட்டில் போட்டு பிக்கப் பண்ணியாச்சு. வாங்க இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போகலான்னு பாருங்க. மணி 1 நெருங்குது, வாங்க பார்க்கலாம் மச்சான். அடுத்த ஆர்டர் எல்லமேனாரில் போட்டான். 111 ரூபாய் 101 ரூபாய்க்கு போட்டிருக்கான். இங்கேருந்து எங்கே போகணும்? காந்திமனார் போகணும். சரி வாங்க போகலாம். ஆர்டர் கொடுத்து முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டான், 31 ரூபா ரிட்டர்ன் தரேன்னா, ஆனால் ரிட்டர்ன் தரல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இன்ஸ்டாமேட் ரிட்டர்ன் ஆர்டர் இருக்காது, கஸ்டமர் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். சரி வாங்க போகலாம். பர்கர் மேனில் போட்டிருக்கானா 2 ஆர்டரா? எக்ஸ்பெக்டட். நம்ம இந்த ரிட்டர்ன் ஆர்டர் சொன்னோம்ல, இன்ஸ்டாமேட் ரிட்டர்ன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆர்டர் போட்டான் பர்கர் மேனில். சரி வாங்க போகலாம். போயிட்டான். மக்களே மணி 3 ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு 7 மணிக்கு தான் டியூட்டிக்கு வந்தேன். ஆனால் தூக்கம் பயங்கரமாக சொக்குது. வண்டி ஓட்டுறா, அப்படியே கண்ணு சொருக்கிட்டு போகுது.
கண்ணு சொருகிட்டு போகுது. தலை வேற பயங்கரமா வலிக்குது. இது சைடெல்லாம் பயங்கரமா வலிக்குது. கண்ணுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா வலிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 மணிலேருந்து 5 மணி, 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் புக்கிங்கில் இருக்கேன். சரி பார்க்கலாம் வாங்க, என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும். 8வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். உட்படுத்த தான் இருக்கிறேன். ஜோன் தான் பார்க்கலாம் ஆர்டர் விழுதா என்னன்ட்டு. என்னன்னு தெரியல, நல்லா ஆர்டர் அடிச்சோம்னா திடீர்னு இப்போ அப்படியே ஸ்லோ ஆகிட்டான். மணி 9 ஆச்சு இல்லை, அதான் போட்டான். எங்கே லெமன் ஆர்டரில் போட்டிருக்கான் 74 ரூபா. வாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஆர்டருக்கு பார்ப்போம். ஸோ 10வது ஆர்டர் முடிச்சாச்சு. 9வது ஆர்டரா 10வது ஆர்டர் தெரியல, ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டரும் போட்டான் ஆபிதாவில் 50 ரூபாய்க்கு 7 கிலோமீட்ரு. சரி வாங்க போகலாம். அதாவது யங்ஸ்டர்ஸாக வாழ்ந்தால் உருப்படியாக வாழ்ந்தா இன்னும் வாழவே கூடாது. நம்ம ஒருத்தங்களுக்கு உதவியாளனாலும் உபத்திரமா இருக்கக்கூடாது. உபத்திரமா வந்து தாலி எடுத்துன்னு உட்காந்துருக்கக்கூடாது. ஆர்டரே போடலை. என்னடா ஆர்டரே போடலைன்னு வைத்தான்ட்டு இருந்தா ஃபீல்வெல்ல 25 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறோம். என்ன பண்ணுறது? வாங்க போ மக்களே. ஃபீல்வெல் ஆர்டர் முடிச்சிட்டோம். அடுத்த ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அடுத்து போட்டோம். எங்கள் சுப மெஸ்ஸில் போட்டிருக்கான் மக்களே. வாங்க பிக்கப் பண்ணிட்டு வரலாம். 33 ரூபாயா? வாங்க போகலாம். ஸோ மக்களே, ஃபீல்வெல்ல சுப மெஸ்ஸிலேருந்து கொண்டு வந்த ஆர்டர் டெலிவரி முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் போடுறான். வெயிட் பண்ணா போட்டான். எங்கே போட்டிருக்கான்? ஓலியோ பீஸாவா? 99 53 ரூபாயா? சரி வாங்க போகலாம், எடுக்கலாம். மக்களே, 120 days ரீலாக்ஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 3. ஆக்சுவலி டே 2 வந்து நம்ம லீவ் போட்டோம் ஃபேமிலி இஷ்யூவால். ஸோ இன்றைக்கி டே 3 ஈவினிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 11 o'clock ஆகுது. இது வரைக்கும் 800 கிட்ட ரைட் பண்ணியிருக்கேன். 800 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அடுத்தடுத்து நம்ம மார்னிங் 5 o'clock ஒரு 2000 ட்ரை பண்ணலாம். ஒரு 2 ரூபாய்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2000 கிடைக்குதான்னு ட்ரை பண்ணலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். ஸோ நேற்று நம்ம டே 2 120 days 3 lakhs சேலஞ்சில் டே 2 1600 சம்திங் தான் ஓட்டியிருந்தோம். ஈவினிங் 7 to மார்னிங் 3 o'clock வரைக்கும் தான் ஓட்ட முடிஞ்சிச்சு. ஏன்னா 3 o'clock மேலே ரொம்ப டயர்டு, தூக்கம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா கொஞ்சம் தலைவலி, ஃபீவர் வேறு வந்துருச்சுங்களா, அதனால தான். ஸோ இன்றைக்கி டே 3 120 days 3 lakhs சேலஞ்சில் இன்றைக்கி டே 3. ஸோ இன்றைக்கும் 7 o'clock தான் போகிறேன். ஏன்னா மார்னிங் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டது நல்லா படுத்து தூங்கிட்டேன். ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, பட் இது எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி டே 3யோட இது என்னென்னு பார்க்கலாம். டே 2வோட வீடியோ இன்றைக்கி 7:30க்கு உங்களுக்கு ரீச் ஆகும்.